குட் மார்னிங். ஓபிட்டல் வரைபடமும் இலத்திரன் நிலையமைப்பும் போன வகுப்பில் நான் பார்த்தேன். நான் ஒரு 12 அணுவன்களை உடைய மூலகங்களுக்கு தான் நான் எழுதி காட்டினேன். சரிதானே? அணுவன் 12 உடைய மூலகங்கள் வரைக்கும் நான் எழுதி காட்டினேன். இல்ல நீங்கள் 30 வரைக்கும் சும்மா எழுதி பார்க்க சொன்னா என்னென்று சொன்னால், சரி நீங்க எங்க படிச்சிருந்தா சரியா எழுதிங்க, படிக்கல இல்லை பிள்ளையா எழுதிங்க, சரி. ஆனா பிள்ளையா எழுதி திருத்தின ஒன்று என்ன செய்யாது, வாழ்க்கையில மறக்காது. அதுக்காக எழுத சொன்னோம். அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைக்க வேண்டி இருக்குது. அதுக்கு முதல் இந்த இலத்திரன் நிலையமைப்புல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நாங்கள் பார்க்க வரும். நீங்க ஓஎல் எழுதின இலத்திரன் நிலையமைப்பு பிரதான சக்தி மட்டங்கள்ல எத்தனை இலத்திரங்கள் இருப்பது என்பதை குறிப்பிட்டது. இங்க நாங்கள் வந்தோடனே உபசக்தி மட்டத்தை அடிப்படையாக கொண்டு இலத்திரனை எழுதி காட்டினோம். ஆனாலும் இலத்திரன் நிலையமைப்புல இன்னொரு முறையும் இருக்கு. என்னன்னு சொன்னால் இந்த சுருக்க இலத்திரன் நிலையமைப்பு அப்படின்னு சொல்றோம். சுருக்க இலத்திரன் நிலையமைப்புனா இப்ப உங்களுக்கு லெந்தா இருந்தா சில இடத்துல என்ன செய்யும், ஞாபகத்துல வச்சுட்டே கஷ்டம். சில இடத்துல எழுதிக்கலாம், பெரிய இடத்துக்கு வரும். ஆகவே இப்ப ஆவர்த்தன அட்டவணை பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள அந்த மூலகத்துல சகல இயல்புகளும் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சின்ன இடத்துக்குள்ள ஒரு விஷயத்த தெளிவாக குறிப்பிட வேணும்னு சொன்னா சில நேரத்துல நாங்கள் இந்த ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும். ஆளாளுக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட்டை பயன்படுத்தினா கடைசியா ஒருவருக்கும் ஒன்று புலங்காக போயிடும். ஆகவே சில பொது விதிமுறைகளுக்கு அமைய நாங்கள் இந்த இலத்திரன் நிலையங்களை எழுதினோம் என்று சொன்னால் சரி, பொது விதிமுறைகளுக்கு அமைய எழுதினோம்னு சொன்னால் அந்த சிக்கலங்களுக்கு வராது. சரி, ஓகே. நாங்கள் இப்ப அந்த விஷயத்தை பற்றி ஒரு கவனிப்போம். இதுல பாருங்க, நீங்க போன வகுப்புல எழுதின இலத்திரன் நிலையமைப்புல குறிப்பிட்ட சில இலத்திரன் நிலையமைப்புகளை நான் இந்த இடத்துல எழுதுறேன். முதல் 12 மூலகங்களுக்கும் நீங்க இலத்திரன் எழுதும் போது நிதியத்துல இருந்து நியோனின் இலத்திரன் நிலையமைப்பு ஒரு கவனிக்கும். நியோன் சரி, ஒரு மூலகத்தில அணுவன் எங்க குறிக்க வேணும், துணிவன் எங்க குறிக்க வேணும், அயன் எங்க குறிக்க வேணும் என்று சொல்லி எல்லாம் நான் தனித்தனி வகுப்புகள்ல கதைச்சிருந்தேன். நியோன் அணுவன் 10 உடைய ஒரு மூலகம். அது இடது பக்க கீழ் மூலையில குறிக்கப்படும். மேல் மூலையில அது இந்த துணிவன் குறிக்கப்படும். ஏதாவது அயன்களாக இருந்தால் அது வலது பக்க மேல் மூலையில குறிக்கப்படும். பௌதிக நிலை பொதுவாக வலது பக்க கீழ் மூலையில குறிக்கப்படும். ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம். அப்ப இங்க 10 இலத்திரங்கள் இருக்குங்க. அணுவன் புரோத்தன் எண்ணிக்கைக்கு சமன். புரோத்தன் எண்ணிக்கை அணுவில இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கு. ஆகவே இலத்திரன் நிரம்பும் போது கட்டியெழுப்பல் கோட்பாடு மிக முக்கியம். கட்டியெழுப்பல் கோட்பாடு முக்கியம். அப்ப 1s2 இலத்திரனை நிரப்பி அடுத்த சக்தியுடைய இலத்திரன் 2s2 அது நிரப்பி அதை விட சக்தி கூடினது 3s2, 2p6. 10 இலத்திரன் இருக்கிறதால இதுல 6 இலத்திரன் மேக்சிமம் நிரம்பின இலத்திரன் நிரம்பி முடிஞ்சு. அடுத்த 3வது உப ஓட்டை நிரப்புறதுக்கு 4வது உப ஓட்டை நிரப்புறதுக்கு இலத்திரன் இல்லை. அப்ப இதுதான் இந்த இலத்திரன் நிலையம். யாருடைய இலத்திரன் நிலைப்பு? நியோனினுடைய இலத்திரன் நிலையம். S2p6 ஈட்டோடு பூரணமாக நிரம்பி, ஈட்டோடு 2வது ஓடு தான் இது ஈட்டோடு. இது பூரணமாக நிரம்பி. சோடியத்தின் இலத்திரன் நிலையமைப்பு மெக்னீசியத்தின் இலத்திரன் நிலையமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா 1s2, 2s2, 2p6 ஒரு இலத்திரன் இருக்கிறதால அது 3வது பிரதான சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரனை நிரப்பிக்கும். அதே போல மெக்னீசியத்துக்கு கதைச்சோம் என்றால் 1s2, 2s2, 2p6, 3s2 3வது பிரதான சக்தி மட்டத்துல S2 ஓபிட்டல்ல 2 இலத்திரங்கள் இருக்கலாம், அவன் நிரப்பிக்கும். சரி, அப்ப இந்த இலத்திரன் நிலையமைப்பு 3ஐ நாங்கள் ஒன்றோடு ஒன்று ஒப்பிடும் போது இதுல சோடியத்துல இருந்து நீங்கள் குளோரின் ஆர்கன் வரைக்குமே எழுதினீங்கன்னா தெரியும். இந்த இது பொதுவாக வரும், இந்த பொதுவாக வரும் 1s2, 2s2, 2p6 என்று வரும். இங்கதான் மாறப்போகுது. ஆகவே நாங்கள் சுருக்க இலத்திரன் நிலையமைப்பு உண்மையில இது பெருமளவில் பயன்படுத்தப்படுறது குறைவு, சந்தர்ப்பத்தில் தான் பயன்படுத்தப்படுறது. அதை விளங்கிக் கொள்ளுங்க.
இலத்திரன் நிலை அமைப்பை தருகன்னு கேட்டால் நீங்கள் இப்படி 1s2 2s2 2p6 தான் எழுத வேணும். ஆனால் சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிறிய இடத்துக்குள்ள இலத்திரன் அமைப்பை காட்டுவதற்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த அக ஓட்டு இலத்திரன் நிலை அமைப்பு இதை உள்ளக இலத்திரன் என்று சொல்றது. அக ஓட்டு இலத்திரன்கள் இது. இப்ப சோடியத்தின் அக ஓடு இது, இவ்வளவும் அக ஓடு, அகம் சோடியத்தின் அகம். புற ஓடு இது, இதெல்லாம் அக ஓடு. இந்த அக ஓடு நியோனின் இலத்திரன் நிலை அமைப்பை கொண்டிருக்கு பாருங்க, அக ஓடு. ஆகவே சோடியத்தின் இலத்திரன் அமைப்பை நாங்கள் எழுதும் போது சுருக்கமாக இப்படி நியோன் என்று போட்டு சதுர பிரேக்கெட் போட்டால் அது அந்த அக ஓட்டு இலத்திரன் நிலை அமைப்பை டினோட் பண்ணும். நீங்க விளங்கிக் கொள்ளும். சோடியத்தின் இலத்திரன் என்னன்னு கேட்டால் சுருக்க இலத்திரன் நிலை அமைப்பு. நீங்க சும்மா சோடியத்தின் இலத்திரன் அமைப்பு கேட்டா இப்படித்தான் எழுதணும். சுருக்க இலத்திரன் நிலை அமைப்பு இப்படி எழுதலாம். ஏன் இவற்றை அக ஓட்டு இலத்திரன் எல்லாம் நியோனின் இலத்திரன் நிலை அமைப்புக்கு ஒத்தது. அப்ப இது நியோன் சதுர பிரேக்கெட்டுக்குள்ள போட்டு அது 3s பாத்தீங்களா? மிகச் சுருக்கமாக இதனுடைய இலத்திரன் நிலைப்பு எழுதப்படுது. அப்ப மெக்னீசியத்துக்கு பார்த்தோம்னா இது ஆர்டி இலத்திரன் நிலைப்பு, நியோனின் இலத்திரன் நிலைப்பு 3s2. அப்ப சடத்துவ வாயுவின் இலத்திரன் நிலை அமைப்பை அடிப்படையாக கொண்டு எழுதுறது. அக ஓட்டு இலத்திரன் நிலை அமைப்பு சடத்துவ வாயுவின் இலத்திரன் நிலைப்பால குறிச்சு காட்டப்படும். இப்படி நீங்கள் பொட்டாசியத்துக்கும் எழுதி இருக்கிறீர்கள், ஆர்கனுக்கும் எழுதி இருக்கிறீர்கள். ஆர்கனுக்கு எழுதும் போது 1s2 2s2, ஆர்கனுக்கு 18, அணுவன் 18, பொட்டாசியத்துக்கு 19. 1s2 2s2 2p6 3s2 3p6 ஏண்டா 18 இலத்திரன், இதோட 10 இங்க 2 18 வரும். பொட்டாசியத்துக்கு எழுத வைக்கல 1s2 2s2 2p6 3s2 3p6 ஒரு இலத்திரன் மிஞ்சுது. அடுத்து எங்க நிரம்பும், டில நிரம்புமா எஸ்ல நிரம்புமாண்டா அங்க கட்டியெழுப்பற் கோட்பாடு பார்க்கும். மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல டி ஆர்பிட்டல் இருக்கு. ஆனா டி ஆர்பிட்டல் என்ன செய்யாது, நிரம்பாது. 4sல நிரம்பி பொட்டாசியத்தின் இலத்திரன் அமைப்பு ஆகண்ட இலத்திரன் நிலை அமைப்போட அப்ப அக ஓட்டு இலத்திரன் நிலை அமைப்பு எது? ஆகவே நாங்கள் இதுல ஆகண்ட இலத்திரன் நிலை அமைப்பை காட்டி 4s1 என்று எழுதிக்கொள்ள, அக ஓட்டு இலத்திரன் நிலை அமைப்போட 4s1 என்று காட்டிக்கொள்ள முடியும். சரிதான்? அப்ப இந்த மாதிரி இலத்திரன் நிலை அமைப்புகளை சுருக்கமாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அப்ப இந்த அடைப்பு குறிகளை இருக்கிறது அக ஓட்டு இலத்திரனுக்கு. இதற்கு வெளியில இருக்கிற இலத்திரன்கள் ஈற்றோட்டு இலத்திரனாக இருக்கு. இந்த ஈற்றோட்டு இலத்திரன்கள் தான் ரசாயன தாக்கங்கள், ரசாயன பிணைப்புகள்ல சம்பந்தப்படுறதால அதை நாங்கள் வலுவளவு ஓட்டு இலத்திரங்கள் சொல்லி சொல்லுவோம். சரிதான்? வலுவளவு ஓட்டு இலத்திரன் அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இப்ப பொஸ்பரஸ் ஒரு உதாரணமா எழுதப்பட்டிருக்கிறது. பொஸ்பரஸ் அணுவன் 15 உடைய ஒரு மூலகம். பொஸ்பரஸ் அணுவன் 15 உடைய மூலகம். ஆகவே இலத்திரன் நிலைப்படுத்தினால் 1s2 2s2 2p6 10 பாயிண்ட் மிச்சம் 5 இருக்கு. அது அப்ப மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல 3s நிரப்பும். எஸ்ல 2 தான் நிரப்பும். அப்ப 3s2 மிச்சம் 3 இலத்திரன் இருக்கு. அது அப்ப எங்க வரும்னா 3p. ஓபிட்டல் வரைபடம் நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் சோடியாக்கப்படாத இலத்திரனாக காணப்படும். 3 ஓபிட்டலும் ஒவ்வொரு இலத்திரனை கொண்டு சோடியாக்கப்படாத இலத்திரன். அப்ப இதுல பாருங்க, பொஸ்பரஸின் இலத்திரன் நிலையில இது ஈட்டோடு, இது மூன்றாவது பிரதான சக்தி மற்றும் ஈட்டோடு, இது அக ஓடு. அப்ப எவ்வளவு யாருடைய இலத்திரன் இருக்கு? நியோனினுடைய இலத்திரன் 1s2 2s2 2p6 என்பது நியோனினுடைய இலத்திரன். ஆகவே பொஸ்பரஸின் இலத்திரன் நிலைப்பை நாங்கள் நியோனின் இலத்திரன் நிலைப்போட 3s2 3p6 என்று எழுதிக்கொள்ளும். சாரி 3p3 என்று எழுதிக்கொள்ளும். அப்ப வலுவள ஓட்டில் எத்தனை இலத்திரன் இருக்கு? இப்ப வலுவள ஓடு சடத்து வாய்க்கு வெளியில இருக்கிற ஓடு வலுவள ஓடு. வலுவள ஓட்டில் இருக்கிற இலத்திரன் நிலைப்பு என்ன இருக்கு?
3s2 3p3. அப்ப வலுவள ஓட்டில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை 5 இருக்கு. சரியா? அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் இல்ல தேவைப்படுது. ரசாயன தாக்கங்கள்ல ஈட்டோட்டு இலத்திரன்கள்லாம் பொதுவாக பங்களிப்பு செய்கிறதால அதை நாங்கள் வலுவள ஓட்டு இலத்திரன்கள் என்ற பெயர்ல அழைக்கிறோம். நாங்கள் சில நேரத்தில் அப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும். அக ஓடு என்பது ஈட்டோட்டுக்கு உள்ள இருக்கிற ஓடுகள் எல்லாம் அக ஓடுகள். இதில் நாங்கள் உள்ளக ஓடுகள் என்று சொல்லலாம். உள்ளக ஓடுகள்ல இருக்கிற இலத்திரங்களை உள்ளக இலத்திரங்கள் அல்லது அக ஓட்டு இலத்திரங்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்ப இதுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இலத்திரன் நிலையப்பை எழுதி பார்க்கலாம். ஆனா உண்மையில இங்க நாங்க ஏல இலத்திரன் நிலையமைப்பு கேட்டால் நீங்க 1s2 2s2 எழுதுறதா மிக பொருத்தமானது. இந்த முறையும் இருக்கு, சுருக்க முறை என்று சொல்றது. சில பாஸ் பேப்பர்ல நாங்கள் பார்த்திருக்கோம் எம்சிபி கேள்வியில. இப்ப சில மூலகங்களுடைய இலத்திரன் தர சொல்லி கேட்டால் 5 உடைய முழுசா எழுதிலாச்சுன்னா இப்படி போட்டு எழுதியிருப்பாங்க. அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் விளங்கி கொள்ளணும் இது இன்னும் இலத்திரன் சொல்லி. சரிதானே? ஓகே. அப்ப நேற்று நீங்கள் அந்த அட்டவணை போட்டுருக்கீங்கள். அது கீழே நீங்கள் எழுதியிருந்தா பிரச்சனை இல்லை. நீங்கள் சில மூலகங்களுடைய இலத்திரன் 30 வரைக்கும் எழுதினீங்களா இருக்கட்டும். நாங்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டு அதை பற்றி பார்ப்போம். சரி, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சுருக்கப்பட்ட இலத்திரன் நிலையமை. சுருக்கப்பட்ட இலத்திரன் நிலையமை. சுருக்கப்பட்ட இலத்திரன் நிலையமை. சரி, சுருக்கப்பட்ட இலத்திரன் நிலையமைப்பு. சுருக்கப்பட்ட இலத்திரன் நிலையமைப்பு. சுருக்கப்பட்ட இலத்திரன் நிலையமைப்பு. அணுவன் 11 உடைய அணுவன் 11 உடைய அணுவன் 11 உடைய சோடியம் அணுவின் இலத்திரன் நிலையமைப்பு. அணுவன் 11 உடைய சோடியம் அணுவின் இலத்திரன் நிலையமைப்பு. சோடியம் அணுவின் இலத்திரன் நிலையமைப்பு. 1s2 2s2 2p6 இதோட 10 இலத்திரன் முடிஞ்சது 3s1 என அமைகின்றது. என அமைகின்றது. என அமைகின்றது. நியோனில் 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 2p உப ஓடானது. 2p உப ஓடானது நியோனில் 2p உப ஓடானது பூரணமாக நிரப்பப்பட்டு பூரணமாக நிரப்பப்பட்டு பூரணமாக நிரப்பப்பட்டு ஒரு உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை கொண்டுள்ளது. ஒரு உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை
கொண்டுள்ளது. ஒரு உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை கொண்டுள்ளது. நியோனின் இலத்திரன் அவங்களுக்கு சொன்னேன் 1s2 2s2 2p6. இரண்டாவது பிரதான சக்தி மட்டமே பூரணமாக நிரம்பி இருக்கு. 2p உபசக்தி மட்டம் பூரணமாக நிரம்பி இருக்கு. சரிதான். இப்ப நியோனில் 2p உபவோடானது பூரணமாக நிரப்பப்பட்டு ஒரு உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை கொண்டுள்ளது. இதன் ஈட்டோடு தொடர்ந்தலை கொள்ளுங்க. இதன் ஈட்டோடு என்றால் இறுதியோடு, நியோனுக்கு ஈட்டோடு தான் இரண்டாவதோடு. இதன் ஈட்டோடு பூரணமாக நிரப்பப்பட்டு பூரணமாக நிரப்பப்பட்டு 8 இலத்திரனை கொண்டுள்ளது. 8 இலத்திரனை கொண்டுள்ளது. சரியான 8 இலத்திரனை கொண்டுள்ளது. இதை கவனித்துக் கொள்ளுங்க. ஈட்டோட்டில S2P6 இலத்திரன் நிலையமைப்பு என்பது 8 இலத்திரனை கொண்ட ஒரு நிலையமைப்பு. இது ஒரு அணுவிற்கு மிகவும் உறுதியான நிலை. இது சடத்துவ வாயுக்கள் நியோன், ஆகன் அந்த மாதிரி பார்க்கலாம். அதுல இந்த S2P6 என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலத்திரன் நிலையமைப்பு காணப்படும். இது மிகவும் உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு. இதை அடைவதற்காகத்தான் சில மூலகங்கள் இலத்திரங்களை இழக்குது, சில மூலகங்கள் இலத்திரங்களை ஏற்குது. இதை சொல்றது அட்டம ரூல் என்று சொல்றோம், அட்டம விதி என்று சொல்றோம். அப்ப அட்டம விதி என்பது வலுவள ஓட்டில 8 இலத்திரங்களை கொண்டு இருக்கிற சந்தர்ப்பம். ஒரு மூலகம் வலுவள ஓட்டில் அல்ல அணு அல்லது அயன் வலுவள ஓட்டில் 8 இலத்திரனை கொண்டிருந்தால் அது உறுதியாகும். இந்த நியோன் ஆகனுக்கு அணு நிலையிலேயே வலுவள ஓட்டில் 8 இலத்திரன் கிடைக்குது. ஆகவே அது சடத்துவமாக காணப்படும். ஆனா சோடியத்துக்கு வலுவள ஓட்டில் 1 இலத்திரன் இருக்கு. அப்ப அதை இழந்த உடனே அதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் 8 இலத்திரனை அடையுது. ஆகவே அயனாக மாறுது. குளோரினுக்கு வலுவள ஓட்டில் 7 இலத்திரன் இருக்கு. 1 இலத்திரனை வாங்கினோன்னு 8ஆ மாறும். அப்ப S2P6 என்பது சடத்துவ வாயு இலத்திரன் நிலை அமைப்பு. இது மிகவும் உறுதியானது. சொல்றேன். அப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயத்திற்காக திருப்பி கவனிங்க. இதன் ஈட்டோடு பூரணமாக நிரப்பப்பட்டு 8 இலத்திரனை கொண்டுள்ளது. அதாவது வலுவளவு ஓடு அட்டம இலத்திரன் வலுவளவு ஓடு அட்டம இலத்திரனை கொண்டுள்ளது. வலுவளவு ஓடு அட்டம இலத்திரனை கொண்டுள்ளது. இந்நிலை மிகவும் உறுதியான நிலையாகும். மூலகங்கள் அட்டம நிலையில இலத்திரனை கொண்டிருந்தால் அது உறுதியானது. வலுவள ஓட்டில் 8 இலத்திரன் இருந்தால் உறுதியானது. இந்நிலை மிகவும் உறுதியானது. அப்ப சோடியத்தின் இலத்திரன் அமைப்புல பாத்தீங்கன்னா நியோனின் உறுதியான இலத்திரன் அமைப்புக்கு வெளியில ஒரு 3s இலத்திரனை கொண்டு. அப்ப இந்த உறுதியான இலத்திரன் நிலை அமைப்பை நாங்கள் நியோனின் குறியீட்டால காட்டலாம். மிகவும் உறுதியானது. அடுத்த பந்தியாலை கொள்ளுங்க. சோடியம் ஆனது நியோனின்
உறுதியான அமைப்பிற்கு வெளியே உறுதியான அமைப்பிற்கு வெளியே நியோனின் உறுதியான அமைப்பிற்கு வெளியே ஒரு தனி இலத்திரனை3s கொண்டுள்ளது. கொண்டுள்ளது. சொல்றவங்க சோடியத்தின் இலத்திரப்பு நியோனின் உறுதியான இலத்திரப்புக்கு வெளியில ஒரு தனி இலத்திரனை கொண்டிருக்கு. அது 3s இருக்கு. தொடர்ந்து எழுதுங்க. ஆகவே சோடியத்தின் இலத்திரன் நிலையமைப்பை பிராக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம். சுருக்க இலத்திரன் நிலையமைப்பு சோடியத்தின் இலத்திரன் நிலையமைப்பை பார்த்தளிக்கணும். 3s1 அடைப்பு குறிக்குள்ள நியோன் எழுதி அங்கால 3s1 என காட்ட முடியும். அப்படி நியோனின் இலத்திரன் நிலைப்புக்கு வழியில சோடியத்தின் நியோனின் இலத்திரன் நிலைப்புக்கு வழியில ஒரு இலத்திரனை கொண்டுச்சு. நியோனின் உறுதியான இலத்திரன் நிலைப்பு அங்கால 3s1 காட்ட முடியும். அப்ப இதுக்குள்ள இந்த குறியீடு என்ன காட்டுது? உள்ளக இலத்திரன் நிலையமைப்பை கொண்டிருக்கு. அப்ப இந்த நியோன் என்பது 1s2 2s2 2p6 என்ற அவ்வளவு இலத்திரங்கள்டைய நிலையமைப்பை தன்னகத்தை கொண்டிருக்கு. அப்ப நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த குறியீடு எங்களுக்கு உள்ளக இலத்திரன் நிலையமைப்பு தருது. அப்ப தெரியாது வெளியக இலத்திரன் நிலையமைப்பை குறிக்கும். சோடியத்தின் இலத்திரன் நிலையமைப்பை என காட்ட முடியும். சரியா? காட்ட முடியும். அடுத்த பந்தியாளர் அடைப்பு குறிக்குள் உள்ள அடைப்பு குறிக்குள் உள்ள விழுமிய வாயு அணுவின் அடைப்பு குறிக்குள் உள்ள விழுமிய வாயு அணு இலத்திரன் நிலையமைப்பை அணுவின்
உள்ளக அளவு அணுவின் உள்ளக அளவு பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. அப்ப இந்த நியோனின் அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற நியோன் வந்து அணுவின் உள்ளக அளவு என்னன்றதை வெளிப்படுத்துது, பிரதிநிதித்துவப்படுத்துது, ரீப்ரசன்ட் பண்ணுது. அப்ப இதுக்கு பதிலாக 1:2:2p6 ஒளிஞ்சிருக்கு, பிரதிநிதித்துவப்படுத்து. இதுல கவனிச்சுக்கொள்வோம். உள்ளக அளவுன்னு ஒரு சொல்லு பார்க்க. உள்ளக அளவு என்பது, சரி அடுத்த வந்தியாளி கொடுக்கும். உள்ளக இலத்திரன் என்பது, உள்ளக இலத்திரன் என்பது உள்ளக இலத்திரன் என்பது அக ஓட்டு இலத்திரன்களாகும். அக ஓட்டு இலத்திரன்களாகும். உள்ளக இலத்திரன் என்பது அக ஓட்டு இலத்திரன்களாகும். அக ஓட்டு இலத்திரன்களாகும். சரியா? அப்ப இந்த விழுமிய வாயு இலத்திரனுக்கு வெளியில இருக்கிற இலத்திரங்களை நாங்கள் ஈற்றோட்டு இலத்திரங்கள் அல்லது வலுவள ஓட்டு இலத்திரங்கள் சொல்றோம். உங்களை விளங்கணும், அக ஓட்டு இலத்திரங்கள் என்னன்னு சொல்லுங்க. சரியா? இப்ப உங்களுக்கு உள்ளக அளவு அக ஓட்டு இலத்திரன் இதோட கிளியரா வரும். அடுத்த பந்தியாளி கொடுப்போம். விழுமிய வாயு உள்ளகத்தினை தொடர்ந்து, விழுமிய வாயு உள்ளகத்தினை தொடர்ந்து அமையும் இலத்திரன்கள், அதாவது இந்த விழுமிய வாயு உள்ளக இலத்திரங்களை தொடர்ந்து அமைகிற இலத்திரன்கள், விழுமிய வாயு உள்ளகத்தினை தொடர்ந்து அமையும் இலத்திரன்கள் வெளியோட்டு இலத்திரன்கள், வெளியோட்டு இலத்திரன்கள் வெளியோட்டு இலத்திரன்கள் எனப்படும். வெளியோட்டு இலத்திரன்கள் எனப்படும். வெளியோட்டு இலத்திரன்கள் எனப்படும். இந்த வெளியோட்டுக்கு இன்னொரு பெயர் வலுவளவு ஓடு அல்லது வலுவள ஓட்டு இலத்திரன்கள் எனப்படும். அல்லது வலுவள ஓட்டு இலத்திரன்கள் எனப்படும். வலுவள ஓட்டு இலத்திரன்கள் எனப்படும். சரி, ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. விழுமிய வாயு உள்ளகத்தினை தொடர்ந்து, விழுமிய வாயு உள்ளகத்தினை தொடர்ந்து அமையும் இலத்திரன்கள், விழுமிய வாயு உள்ளகத்தினை தொடர்ந்து அமையும் இலத்திரன்கள்
வெளியோட்டு இலத்திரன்கள் எனப்படும். வெளியோட்டு இலத்திரன்கள் எனப்படும். அல்லது வலுவள ஓட்டு இலத்திரன்கள் எனப்படும். இந்த வெளியோட்டு இலத்திரன்கள் என்பதும் வலுவள ஓட்டு இலத்திரன்கள் என்பதும் ஒத்த சொல்லுக்குரியது. வெளியோட்டு இலத்திரன்கள் அல்லது வலுவள ஓட்டு இலத்திரன்கள் எனப்படும். சரிதானே? அடுத்த பந்தி அழிக் கொள்ளுங்கள். வெளியோட்டு இலத்திரன்கள் அல்லது வலுவள ஓட்டு இலத்திரன்கள். வெளியோட்டு இலத்திரன்கள் அல்லது வலுவள ஓட்டு இலத்திரன்கள் ரசாயன பிணைப்புகள் ரசாயன பிணைப்புகளில் உள்ளடக்கப்படுவதால் ரசாயன பிணைப்புகளில் உள்ளடக்க